பறவை காய்ச்சல் குறித்த அறிவுறுத்தல் வந்ததிலிருந்தே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறுகிறது தமிழக கால்நடை பராமரிப்பு துறை. இத்துறையின் இயக்குநர் ஆப்ரஹாம் தங்கசாமி புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலை பார்க்கலாம். இந்த பறவை காய்ச்சல் நோய் தமிழகத்திற்குள் நுழையாமல் இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தே நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பண்ணைகளில் இருக்கக்கூடிய இப்போது வழக்கமாக 1-2 பறவைகள் சாதாரணமாக இறந்து போகிறது இயல்பு தான். ஆனால் இந்த பறவை காய்ச்சலை பொறுத்தளவுக்கு இந்த மார்டாலிட்டிங்கிறது ஹெவியாக இருக்கும். நிறைய பல நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் இறந்து விடுவது. அதுபோல் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அன்யூஷுவல் திங்கு. அதுபோல் நேரங்களில் அந்த பறவைகளை அவங்க கையாளக்கூடாது. அதனுடைய சாம்பிள்ஸை அவங்க உடனடியாக நம்ம கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்கணும். கால்நடை மருத்துவர் பார்த்துட்டு அவர் இதை இது பற்றி கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு உறுதி செய்வதற்கு இந்தியாவிலே ஒரே ஒரு பரிசோதனை சாலை தான் இருக்குது. போபாலிலே இந்த ஹை செக்யூரிட்டி பவுல்ட்ரி லேபரட்டரின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் லேபரட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை சாலை இருக்கிறது. அங்கே அனுப்பி அவர்கள் அதை உறுதி செய்யணும். அந்த உறுதி செய்த பின்பு அதனுடைய அந்த முடிவுகளை நமக்கு கூட அவங்க நேரடியாக தெரிவிக்க மாட்டாங்க. அது மத்திய அரசுக்கு அவங்க தெரிவிப்பாங்க. மத்திய அரசு அந்தந்த மாநில முக்கியமாக அந்த குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஒரு உடனடியாக அட்வைசரி அனுப்புவாங்க. அனுப்பிச்சு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையுமே அதை அழிப்பதற்கு ஆணையிடுவாங்க. அதே நடவடிக்கை தான் இப்போ கேரளாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை பண்ணுறாங்க. அதன் பின்பு மற்ற மாநிலங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை கொடுப்பாங்க அவங்க. அது கெசட்டில் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகும். இது வரைக்கும் நமக்கு கெசட்டில் பப்ளிஷ் ஆகலை. இருந்தாலும் கூட தமிழ்நாடு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, ஏன்னா அது அங்கே கன்ஃபார்ம் ஆனதுனால நமக்கு அண்டை மாநிலத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கெசட் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுதுனாலும் வரலாம். அதை எதிர்நோக்கி நம்ம முன்கூட்டியே நம்முடைய மாநில எல்லைகளில் 26 சோதனை சாவடிகள் அமைச்சிருக்கோம். இப்போது கேரளாவில் ஏற்பட்டிருக்க அந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புள்ள இருக்கா? இப்பொழுது அங்கே கேரளாவிலே கண்டறியப்பட்ட அந்த வைரஸ் H5N8 அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. இது பறவைகளுக்குள்ளே தான் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை. நன்றி. அந்த பறவை காய்ச்சல் நோய் தமிழகத்தில் எந்த வகையிலும் நுழையாத வகையில் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் ஆப்ரஹாம் அவர்கள் நமக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் அபிநயா.